أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஃபில் முஸ்தஷ்ஃபா அந்த ஹாஸ்பிட்டலோட சம்மந்தப்பட்டு வர உரையாடல்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் அதில் வர சொற்கள் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அதில் வர வசன அமைப்புகளை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுகள் உரையாடல் எழுதுறதுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். இந்த கிளாஸ்ல முஹம்மதுன் ஃபில் முஸ்தஷ்ஃபா என்ற தலைப்புல புத்தகத்துல இதுக்கு ஒரு தலைப்பு இல்லை. இதுக்கு நான் தான் முகமது ஃபில் முஸ்தஷ்ஃபான்னு ஒரு தலைப்பு போட்டிருக்கிறேன். 57ஆம் பக்கத்துல இருக்கிற ஒரு உரையாடல், புத்தகம் 12. அதை பார்ப்போம் இன்றைக்கு. இப்ப உரையாடலுக்குள்ள போறோம் பாருங்க. ஷஅர முஹம்மதுன் பி அலமின் ஷதீதின். ஷஅர என்றா உணர்ந்தான், ஷஅரேண்டா உணர்ந்தான், ஷஅர வந்தா பி வரும். அப்ப ஷஅரபி உணர்ந்தான். அப்ப யார் உணர்ந்தான்? முஹம்மதுன், முஹம்மத் ஃபாயில் எழுவாயில் இருக்க. அப்ப முஹம்மது உணர்ந்தான். பி அலமின் என்னத்த? வலியை. பி அலமன் சொல்றது வலி. ஷதீதுன், ஷதீதுன்ங்கிறது இடத்துல பி அலமின் ஷதீதின் என்று வரும். அப்ப கடுமையான வலியை சிஃபத்தா வந்திருக்குது. அப்ப கடுமையான வலியை முஹம்மது உணர்ந்தான். ஃபீ ரஅசிஹி அவனது தலையிலே. இந்த ஹூப்பை குறிக்கிறது முஹம்மதுக்கு. அவனது தலையிலே கடுமையான வலியை முஹம்மது உணர்ந்தான். வமகசின் ஃபீ பதனிஹி. வமகசின், மகசின் என்றாலும் வயிற்று வலிக்கு சொல்றது, வலிக்கு தான் சொல்றது. வயிற்று வலி அதுக்கு மகசன் சொல்றது. அப்ப மகசின் ஃபீ பதனிஹி அவனது வயிற்றிலும் வலியை உணர்ந்தான். வங்கிறது மேலும், மேலும் அவனது வயிற்றிலும் வலியை உணர்ந்தான். உயர்ந்தது. அப்ப இருத்திஃபா ஃபி தரஜத்தி ஹராரா. தரஜத்து ஹராரான்னு சொல்றது வெப்பநிலை. ஹராரா என்று சொன்னாலும் வெப்பநிலை தான். தரஜத்து ஹராரா என்றாலும் வெப்பநிலையின் அளவு என்று எடுக்கலாம். தரஜாண்ட அளவு அப்படி கொடுக்கலாம். அப்ப வெப்பநிலையின் அளவு உயர்வடைந்திருக்கிறது, உயர்வடைந்தது என்ற கருத்து கொடுக்கலாம். அவனுடைய வெப்பநிலையின் அளவு உயர்வடைந்திருக்கிறது. லம் யகுன், லம் யகுன் என்றா இருக்கவில்லை. லம் வந்தா அங்கால வருது நஸ்பு செய்யும், யகுன் என்று வரும். அப்ப லம் யகுன் எர்கப், லம் யகுன் எர்கப். இந்த எர்கப் என்ற சொல் எதுல இருந்து வந்தது என்றா ரகீபையிலிருந்து வந்தது. இந்த ரகீப என்ற சொல் ஒரு சில வினைச்சொற்களோட இடைச்சொற்கள் சேர்ந்து வரும் தானே. அப்ப ரகீப என்ற சொல்லோட ஃபீ என்கிறது சேர்ந்து வந்தா விரும்பினான் என்ற அர்த்தத்துல வரும். விரும்புறதுக்கு செல்றது. ரகீப ஃபீ விரும்பினான். ரகீப என்ற சொல்லோட அன்னுங்கிற சொல் சேர்ந்து வந்தா, இந்த ரகீபையோட அன்னுங்கிற இடைச்சொல் சேர்ந்து வருமா இருந்தா வெறுத்தான் என்கிற கருத்துல வரும். சரிதானே. அப்ப லம் யகுன் எர்கப் ஃபீ, எர்கப் ஃபீ அப்ப விரும்பினான். லம் யகுன் என்ற இருக்கவில்லை, அப்ப விரும்பவில்லை என்ற கருத்துல வரும். லம் யகுன் எர்கப் அவன் விரும்பவில்லை. ஃபீ தனாவலி தாம், ஃபீ தனாவலி தாம்னு சொல்றது சாப்பாடை உட்கொள்ளுதல். அப்ப சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவன் விரும்பவில்லை என்ற கருத்துல வரும். ஏனென்றா அவனுக்கு காய்ச்சல், தரஜத்துல் ஹராரா வெப்பநிலை அதிகமாக இருக்குது, வயிற்று வலி, மேலும் ஷதீத் ஃபீராசி அவனோட தலையிலையும் வலியா இருக்கு. அதனால அவன் சாப்பாடு சாப்பிட்றது கூட அவன் விரும்பவில்லை. ஹலர சதீகஹு, ஹலர என்றா சமூகம் அளித்தான் அல்லது வந்தான். ஜா என்கிற மீனிங்லையும் கொடுக்கலாம். ஜா வந்தான், ஹலர சமூகம் அளித்தான். அப்ப ஹலர சதீகஹு என்றா அவனுடைய நண்பன், அந்த முகம்மதுடைய நண்பன் வந்தான் அல்லது சமூகம் அளித்தான். நூருத்தீன், ஹலர சதீகஹு நூருத்தீன் அவருடைய பேரு நூருத்தீனா. அவனது நண்பனான நூருத்தீன் வந்தான் அல்லது சமூகம் அளித்தான். ஃபரஆஹு, ஃபரஆஹு என்றா அவனை கண்டான். அந்த முகம்மத காண்றாரு. ஃபரஆஹு
முகம்மத யாரு அந்த நூருத்தீன் காண்றாரு. அல்லமு அல்லமுன்னு சொல்றது வலியை உணர்கின்றவனாக, வலியை உணர்கின்ற தஅல்லம வலியை உணர்ந்தான், வலியை அனுபவித்தான் என்ற அர்த்தத்துல வரும் தஅல்லம. அல்லமுண்டா வலியை உணர்கின்றவனாக, வலியை அனுபவிக்கின்றவனாக முகம்மதை கண்டான். மேலும் அவனிடம் கேட்டான் அல்லது வினவினான். சஅலஹு அன் ஹாலிஹி அவனது நிலைமையை, ஹாலண்டா நிலைமை, ஹாலன்னு சொல்றது இங்கிலீஷ்ல சிச்சுவேஷன், அவனுடைய நிலைமை அந்த இதுக்கு சொல்றது. அப்ப அவனுடைய நிலைமையை கேட்டான் அல்லது வினவினான். ஃபகால லஹு மேலும் அந்த முஹம்மத் அவனுக்கு கூறினான். லஹு என்று போய் ஹூக்கு முடிகிறது இவ்விடத்துல நூருத்தீன் அவருடைய நண்பருக்கு. ஃபகால கூறினான், இவ்விடத்துல ஃபாயில் யாரு முஹம்மத், முகமது. அப்ப கூறினான், இந்தி சுதா உன் ஷதீதுன், இந்தி என்றா என்னிடத்தில் இருக்கிறது அல்லது எனக்கு, அப்படி என்ற மீனிங்ல வரும், எனக்கு இருக்குது. சுதா உன், சுதா உன்னு சொல்றது தலைவலிக்கு சொல்லுவோம். சுதா உன் என்ற தலைவலி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட்டேக்கு சொல்றது, ஹெட்டேக்கு தலைவலிக்கு சுதாவுன்னு சொல்லுவோம். அப்ப இந்தி சுதாவும் ஷதீதுன் எனக்கு கடுமையான ஒரு தலைவலியாக இருக்கிறது, இது கடுமையா தலைவலிக்குது. நூருத்தீன் என்ற வைத்தான், நூருத்தீன் அவரு நூருத்தீன் அவனது நண்பன் நூருத்தீன் வைத்தான். எதஹு எதஹு அவனுடைய கையை வைத்தான். அலா ரஅசி முஹம்மதின், அலா ரஅசி முஹம்மதின் அவன் முஹம்மதுடைய தலையிலை வைத்தான், முஹம்மதின் தலையில் அவனது கையை, அந்த நண்பன் நூர்தீன் கையை, தனது கையை வைத்தான். எனவே எனவே என்ற கருத்து கொடுக்கலாம். எனவே அஹஸ்ஸ என்றா உணர்ந்தான், அஹஸ்ஸ உணர்ந்தான். இர்திஃபாஅன் ஃபில் ஹராரா இந்த வெப்பநிலை உயர்வடைந்திருக்கிறதை உணர்ந்தான், வெப்பநிலை கூடியிருக்கிறதா உணர்ந்தான். அகத இலாண்டு வந்தா எடுத்து சென்றான், அகத என்று வந்து தனியா மட்டும் வருமெண்டா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எடுத்தான் என்கிற மீனிங்ல வரும். அகத இலான்னு சொல்லும் போது எடுத்து சென்றான், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி சென்றான் என்ற அர்த்தத்துல கொடுக்கலாம். அப்ப அவனை எடுத்து சென்றான் அல்லது கூட்டி சென்றான். ஃபௌரன், ஃபௌரன் என்று சொல்றது உடனடியாக, ஃபௌரன் ஃபௌரன் என்று சொல்றது உடனடியாக அல்லது திடீரென என்ற கருத்து கொடுக்கலாம். ஃபௌரன், ஃபௌரன் என்றா உடனடியாக, திடீரென, உடனடியாக திடீரென அவனை எடுத்து சென்றான் அல்லது கூட்டி சென்றான். முஸ்தஷ்ஃபல் ஜாமியா, முஸ்தஷ்ஃபல் ஜாமியான்னு சொல்றது பல்கலைக்கழக வைத்தியசாலைக்கு, பல்கலைக்கழக வைத்தியசாலைக்கு அவனை உடனடியாக, அவசரமாக, விரைவாக என்றெல்லாம் கருத்து கொடுக்கலாம். ஃபௌரனுக்கு உடனடியாக எடுத்து சென்றான் அல்லது கூட்டி சென்றான், கூட்டிட்டு போறாரு. ஃபஹஸ அத்தபீப், ஃபஹஸ என்றா பரிசோதித்தான். ஃபஹஸ அத்தபீப் முஹம்மதன், ஃபஹஸ அத்தபீப் முஹம்மதன் வைத்தியர் பரிசோதித்தார், முஹம்மதன் முஹம்மதை பரிசோதித்தார். ஃபஹ்சன் தகீகன், ஃபஹ்சன் தகீகன் என்றா நுணுக்கமாக பரிசோதனை அல்லது நல்ல உன்னிப்பான பரிசோதனையை பரிசோதித்தார், அப்படி என்ற கருத்து கொடுக்கலாம். தகீகன் என்று சொல்றது நல்ல நுட்பமாக அல்லது நல்ல சிறந்த முறையில, அப்படி அந்த கருத்தும் கொடுக்கலாம். அப்ப ஃபஹஸ அத்தபீப் முஹம்மதன் ஃபஹ்சன் தகீகன் என்று வரும். அப்ப முஹம்மதை வைத்தியர் நுணுக்கமாக அல்லது சிறப்பாக பரிசோதித்தார், நல்லா பரிசோதிக்கிறார். பரிசோதித்ததுக்கு பிறகு வயஹ்தபர சதுரஹு, எஹ்தபர என்றா பரிசோதித்தார், ரெண்டும் ஒன்றுதான். எஹ்தபர என்று சொல்றதும் ஃபஹஸ என்று சொல்றதும் ஒரே அர்த்தத்துல பாவிக்கிறது தான். எஹ்தபர என்றாலும்
பரிசோதனை செய்தான் அந்த கருத்துலாம் வரும். வயஸ்தபர சதுரகு, அவனது உள்ளத்தை பரிசோதித்தார். வபத்தனஹு, மேலும் அவனுடைய வயிற்றை பரிசோதித்தார். வல்லஹரஹு, மேலும் அவனது முதுகை பரிசோதித்தார். பிஸ் சம்மா ஆ, பிஸ் சம்மா ஆன்னு சொல்றது ஸ்டெதஸ்கோப். ஸ்டெதஸ்கோப் என்று சொல்லுவோம். அந்த டாக்டர்மாரு கழுத்துல போட்டுட்டு இருப்பாங்க அந்த இது, மூச்சியானாக்களுக்கு ஆஸ்மா ஈக்கிறாக்களுக்கு வச்சு வச்சு பார்ப்பாங்க. அந்த ஸ்டெதஸ்கோப்பு தான் பிஸ்ஸம்மா ஆ என்று சொல்றது. அப்ப பிஸ்ஸம்மா ஆ, அந்த ஸ்டெதஸ்கோப்பின் மூலம், பி என்ற கொண்டு, மூலம் என்ற கருத்துல வரும். அப்ப ஸ்டெதஸ்கோப்பின் மூலம் அவனது முதுகையும் மேலும் வயிற்றையும் மேலும் சதுரா அவனுடைய நெஞ்சையும் பரிசோதித்தார். அடுத்தது பாருங்க, ஒ தொலப, ஒ தொலப என்றா வேண்டினார். தலப என்றா வேண்டினார். தாலிபண்டா வேண்டுபவன் என்ற அர்த்தத்துல வரும். தாலிப் மாணவன், வேண்டுபவன், தேடுபவன் என்ற அர்த்தமும் கொடுக்கலாம். ஒ தொலப மின்ஹோ, மேலும் அவனிடமிருந்து வேண்டினார். யார்கிட்ட இருந்து? முகம்மதுட்ட இருந்து. அப்ப ஐ எத்தனஃபஸ, ஐ எத்தனஃபஸேண்டா, ஓ, ஏற்கனவே இந்த சொல் பார்த்தோம். ஐயத்தனஃபஸ பி உமுக்கின், தனஃபஸ பி உமுக்கின் அண்டா ஆழமா மூச்செடுத்து விட்டான். ஐயத்தனஃபஸ பி உமுக்கின் அண்டா ஆழமா மூச்செடுத்து விட சொல்லி அவனிடம் வேண்டினார். யார்கிட்ட? முகம்மதுட்ட. இந்த முகம்மதுட்ட ஆழமா மூச்செடுத்து விட சொல்லி வேண்டினார் வைத்தியர். சும்ம, பின்னர் காச, காச என்றா அளந்தான். காசன்னு சொல்றது அளந்தான். காச அளந்தான். சும்ம காச லகுதகு, சும்ம காச லகுதகு, மேலும் அவனது பிரஷரை, லகுத்துன் என்ற பிரஷருக்கு சொல்ற, அவனது இரத்த அழுத்தத்தை, இரத்த அழுத்தம் தமிழ்ல நேரடி கருத்து கொடுத்தா இரத்த அழுத்தம், பிரஷர், பிளட் பிரஷருக்கு சொல்றேன். அப்ப சும்ம காச லகுதகு, மேலும் அவனது பிரஷரை அளந்தார். வஹராரத்தி வஹராரத்துஹு, பின்னர் மேலும் அவனது வெப்பநிலையை அணந்தார். ஹராரான்னு சொல்றது வெப்பநிலை. வகதபலஹு அத்தவா, மேலும் அவனுக்கு மருந்தை, தவாண்ட மருந்து, மேலும் அவனுக்கு மருந்தை எழுதினார். வகதபலஹு அத்தவா ஒல் இலாஜ, மேலும் சிகிச்சையையும், மருந்தையும் மேலும் சிகிச்சையையும் அவனுக்கு எழுதினார். ஒல் அத்இமத்தல்லதி யஅகுலுஹா, ஒல் அத்இமா தஆமுன் என்று சொல்றது பன்மதான் அத்இமத்துன். அப்ப அத்இமான்னு சொல்றது உணவுகள். அது எப்படிப்பட்ட உணவுகள்? அல்லதி யாக்குலுஹா, அல்லதி யாக்குலஹான்னு சொல்றது அவன் உண்ணக்கூடிய, சாப்பிடக்கூடிய, சாப்பிட தகுந்த, அவனுக்கு சாப்பிட முடியுமான உணவுகள். அவன் காய்ச்சலோட தான் இருக்கான். அப்ப புளி சாப்பாடுகள்லாம் பெருசா சாப்பிடல, இந்த காய்ச்சல் உரத்துடும். அதனால வல் அதீமத்தல்லதி யாக்குலுஹாண்டா, இந்த ஹாப்பை குறிக்கிறது இந்த அதீமா. அதீமாங்கிறது பெண்பால். ஏன் பெண்பால்? அதீமாங்கிறது குல்லு ஜம்மின் மோன்னஸ், தாமுன்ங்கிறது ஆண்பால், அதுல ஜம்முன் அதீமா பெண்பால். குண்டுத்தாவில பெண்பால் இருக்கிறேன் கொடுக்கலாம் நீங்க. ஆனா நேரடி அர்த்தம் இந்த குல்லு ஜம்மின் மோன்னஸ் என்று அந்த அமைப்புல இது பெண்பாலா கருதப்படும். அப்ப அவன் என்னென்ன சாப்பாடை சாப்பிடணுமோ, அவனுக்கு சாப்பிட முடியுமான உணவுகளையும் மேலும் வல் அதீமத்தல்லதி எம் தனியு அன் தனாவலிஹா, வல் அதீமா என்று திருப்பி வருது. மேலும் உணவுகள், அல்லத்தி அது எப்படிப்பட்ட உணவுகள் என்றா, எம் தனியு அன் தனாவலிஹா, அவன் எந்தெந்த உணவை சாப்பிடக்கூடாண்டு தவிர்ந்திருக்க வேண்டிய உணவுகள். இம்தன நேற்று பார்த்தோம், தவிர்ந்திருந்தான். அப்ப அவன் எந்தெந்த உணவுகளை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டுமோ, எந்தெந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதோ அப்படியான உணவுகளையும், மேலும் அவன் எந்தெந்த உணவுகளை சாப்பிட வேண்டுமோ, எந்தெந்த உணவு அவனுக்கு உடம்புக்கு ஒத்துக்கொள்ளுமோ அந்த உணவுகளையும், வல் இலாஜ், மேலும் சிகிச்சையையும் மருந்தையும் அவனுக்கு எழுதி கொடுத்தார் அல்லது எழுதினார். வருகிறது தானே? அடுத்ததுக்கு போறோம் பாருங்க. டவுட்ஸ் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு தனியே சொல்லித்தரேன்.
டைம் போதா, அப்போ கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். இதுக்கு நான் விளங்காட்டி இல்லாட்டி வசனம் கருத்தெடுக்க கஷ்டமா இருந்தா அல்லது சொற்கள் தெரியாம இருந்தாலாம் என் தாராளமா கேட்கலாம், கேளுங்க. காலத் அத்தபீப் லி முஹம்மதின். கால அத்தபீப் அந்த வைத்தியர் கூறினார். லி முஹம்மதின் முஹம்மதுக்கு வைத்தியர் கூறினார். இடத்துல பாருங்க, அப்ப இர்கத்துன்னு வருது. இப்ப ரக்கித ரக்கத என்றா சாய்ந்தான் அல்லது தூங்கினான் என்ற கருத்துல வரும். ரக்கத இர்குது இர்குத் என்று வரும். அப்ப உருக்குத் என்று வரும். உருக்குத் என்றா உக்துப் தனி. உக்துபு தான் இடையேவல். அப்ப உருக்குத்துன்னு தான் வரணும். அப்ப உருக்குத் ஃபிஸ் சரீர், கட்டிலில் சாய் என்று வரும். அப்ப உருக்குத் ஃபிஸ் சரீர் கட்டிலில் சாய் அல்லது கட்டிலில் தூங்கு. உன பரிசோதிக்கிறதுக்கானே அந்த கட்டில சாய செல்றவா, அதுக்கு உருக்குத்தன்னு பாவிக்கலாம். அப்ப சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. நாமங்கிற சொல் எந்த இடத்துக்கு யூஸ் பண்ற? நாமங்கிறது தூங்கி எழும்புற, கண்ணசைந்து தூங்கி எழும்புறதுக்கு நாமன்னு சொல்லி யூஸ் பண்றேன். சும்மா லைட்டா சாய்ங்க, லைட்டா தூங்குங்க, அவங்களோட உடம்ப பரிசோதிக்கணும், அப்படி அந்த இதுக்கெல்லாம் ரக்கதைங்கிற சொல் யூஸ் பண்றேன். சும்மா கண்ணை மூடிட்டு இப்படியோ இருந்து கேட்டுட்டு இருக்கிற, இப்ப நம்ம கிளாஸ்ல கேட்டுட்டு இருப்போம், கண்ணை மூடிட்டு இப்படி கேட்டுட்டு இருப்போம். அவர் சொல்றது முன்னுக்கு சேர் படிப்பிச்சாருண்டா அந்த விஷயத்தை கண்ணை மூடிட்டு இப்படி கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நுவாஸ் என்று சொல்லுவோம். யாது அற்ற தூக்கம், யாது போகாது, அதுக்கு நுவாஸ் என்று சொல்லுவோம். அப்ப அப்படியான சொற்கள்லாம் இருக்குது. தூக்கத்துக்கே நிறைய சொற்கள் இருக்குது. அப்ப இந்த சிச்சுவேஷன் ரக்கதைங்கிற சொல் எப்படி யூஸ் பண்றீன்னு அந்த இடத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. இருக்கத் ஃபிஸ் சரீர் இவ்விடத்துல உருக்குத் என்று வருது. உருக்குத் ஃபிஸ் சரீர் கட்டிலில் சாய், கட்டில். ஹுதி ஹுதித்தவா பின்னிலாம். ஹுதி ஹுதின்னு சொல்ற ஹுத் என்று வரும். ஹுத் ஹுத்தண்ட அகதட ஏவல். அகதைண்ட எடுத்தான், அதுல ஏவல் தான் ஹுத்ன்னு வருது. அப்ப எடு. அத்தவா அத்தவா என்று சொல்றது மருந்தை. சரியா? இவ்விடத்துல ரெண்டு சுக்குன் சேர்ந்து வந்தா கீழுக்கு கசரா செய்யும். அப்படி ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. இப்போ ஹுதித்தவா என்று வாசிப்போம். வாசிக்கும் போது ஹுத் அத்தவா என்று விட்டு வாசிக்கிறத விட நல்ல எக்ஸ்பர்டானாக்கள், நல்ல இது செஞ்சாக்கள், ரீட் பண்றாக்கள் ஹுதித்தவா தான் வாசிப்பாங்க. ஏனண்டா ரெண்டு சுக்குன் இல்திகா சாக்கினின், சுக்குன் பன்மை சாக்கினின் என்று வரும். அப்ப ரெண்டு சுக்குன்கள் இணையும் போது கசரா செய்யும் என்ற ஒரு சட்டம் இருக்குது. அப்ப ரெண்டு இவரத்துல ரெண்டு சுக்குன் இணையுது பாருங்க. இந்த அல்லண்டு வார ஒரு சுக்குன், இவரத்துல ஹுத் என்று வார ஒரு சுக்குன். அப்ப ரெண்டு சுக்குன் இணையும் போது கசரா செய்யும். அப்ப ஹுதித்தவா என்று வாசிப்போம். அல்ல ஹுத்த அத்தவா என்று வாசிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஏண்டா நீங்க பிகினர்ஸ் தானே, அந்த ஏஎலுக்கு படிக்கிற மட்டுமேண்டா அப்ப இந்த அளவுக்கு போதும். அப்ப ஹரக்கத்துங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனா உங்களுக்கு சரியான ஹரக்கத் இதுக்கு வச்சு வாசிக்க தெரிஞ்சா நிறைய சொற்களுக்கும் உங்களுக்கு இது செஞ்சு கொள்ளையிலும் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஹரக்கத் வைக்கிறேங்கிறது ஷாரன்னு இருக்குது. இப்படி ஒரு சொல் வந்திருக்குது. சரியா? இதுக்கு ஷாரா இல்ல ஷிரா, கவிதையா இல்ல முடியா. ஷா ரெண்டு போட்டீங்கன்னா ஷியருன்னுண்டா கவிதை, ஷா ரெண்டு போட்டீங்கன்னா முடியா போகும். தலைமுடிக்கு சொல்றேன். அப்ப நல்ல எக்ஸ்பர்ட்டா இப்படி ஹரக்கத் வச்சு பழகிட்டீங்கன்னா, நல்ல பரிச்சயம் இருந்தா உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஹுதித்தவா பின்னிலாம், நல்லம இதுல இருந்தா ஒழுங்குபடுத்தினான். பின்னிலாம்னு சொல்றது ஒழுங்காக, சீராக, ஒழுங்காக. அப்ப மருந்துகளை எடு என்று சொல்றாரு வைத்தியர். வைஷ்ரப் அல் ஹலீப, இஸ்ரபில் ஹலீப என்று வரும். அப்ப வைஷ்ரபில் ஹலீப அத்தாஃபிய வலா தத்ஹர்ரக் கதீரன். சரியா? வைஷ்ரப் என்றா அருந்து, இஷ்ரப் என்றா குடி, அருந்து. அல் ஹலீப அத்தாஃபிய, அல் ஹலீப் அத்தாஃபியான்னு சொல்றது இளம் சூட்டான பால். அல் ஹலீப் அல் அத்தாஃபின்னு நேத்தும் பார்த்தோம், இளம் சூட்டையுடைய பால். வலா தத்ஹர்ரக், வலா தத்ஹர்ரக், தஹர்ரக என்றா அசைந்தான், தஹர்ரக என்றா அசைந்தான் என்று நேரடி அர்த்தம் கொடுப்போம். இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்க அசைந்து ஓடியாடி விளையாட, விளையாடி அந்த வேலையை செய்யற அந்த இதுக்கு கூடியா சொல்றது வலா தத்ஹர்ரக கதீரன், நீ அதிகமாக அசையாதே.
அதிகமாக அசையாதே என்று சொல்ற மீனிங் என்ன என்றா அந்த அதிகமாக செஞ்சு ஹார்ட் ஒர்க்லாம் பண்ற அதிகமாக செஞ்சு போற வர அந்த வேலையெல்லாம் செய்யாத ரெஸ்ட் எடுங்கிறது தான் இடத்துல சொல்றாங்க. நேரடி அர்த்தம் அசையாதே என்று இருக்குது. ஆனா ரெஸ்ட் எடுக்க சொல்லிதான் இதுல மறைமுகமான அர்த்தம் இருக்குது. வலாத்தத ஹர்ரக் கதீரன் என்றா அதிகமாக அசையாதே. வலா லான்னு போட்டா தத ஹர்ரக் என்று வரும். வலா தத ஹர்ரக் கதீரன் அதிகமாக அசையாதே. வலா தஅமல் அமலன் ஷாக்கன் லிமுத்ததி உஸ்பூஇன். வலா தஅமல் என்றா மேலும் வேலை செய்யாதே. லா தஅமல் வேலை செய்யாதே, நீ வேலை செய்யாதே. அமலன் ஷாக்கன், அமலன் ஷாக்கன் சொல்றது சிபா மௌசூப்ல வருது. பெரிய பெரிய வேலைகள், கடினமான வேலைகள். அமலன் ஷாக்கன், ஷாக்கொண்டா கடினமான கஷ்டமான என்ற கருத்துல கொடுப்போம். அமலன் ஷாக்கன்டா கஷ்டமான பாரமான வேலைகள்லாம் நீ செய்யாதே. லிமுத்ததி உஸ்பூஇன் என்றா ஒரு காலம் வரைக்கும். முத்தா என்று சொல்றது காலம் பீரியட் அப்படி அந்த இதுக்கு யூஸ் பண்ணுவோம். காலம் பீரியட். அப்ப காலம் லிமுத்ததி உஸ்பு என்று சொல்றது ஒரு வார காலமாக, ஒரு வாரத்துக்கு ஒரு கிழமைக்கு நீ கஷ்டமான வேலைகள் ஒன்றையும் செய்யாதே, மேலும் அசையாதே என்று சொல்றார். ஷக்கர முஹம்மதுன், ஷக்கர என்றா நன்றி செலுத்தினான். தெரியும் தானே, ஏற்கனவே பார்த்தோம். ஷக்கர முஹம்மத் வசதீகஹு அத்தவீப், மேலும் முஹம்மதும் மேலும் அவனது நண்பனும். சதீகஹுண்டா அவனது நண்பன், முகம்மதுடைய நண்பனும் வைத்தியருக்கு அத்தபீப வைத்தியருக்கு நன்றி செலுத்தினார்கள் என்ற கருத்து வரும். வாஹத நூருத்தீன் வரக்கத்தல் இலாஜ். வாஹத நூருத்தீன், நூருத்தீன் எடுத்தார், எடுத்து சென்றார் என்ற கருத்தும் கொடுக்கலாம். வாஹத இலா என்றா எடுத்து சென்றார். வாஹத நூருத்தீன் வரக்கத்தல் இலாஜ், அந்த சிகிச்சை துண்டு. வரக்கான்னு சொல்றது தாள், அல் இலாஜ் என்ற சிகிச்சை. அந்த சிகிச்சை துண்டை நூருத்தீன் எடுத்து சென்றார். வதஹப பிஹா, வதஹப என்ற சென்றார், பிஹா என்ற அதனோடு. அவ அந்த சிகிச்சை துண்டோடு சென்றார். இல சைதலியா, அந்த என்ன நேரடி அர்த்தம் பண்ணா அந்த சிகிச்சை துண்டை அவரு இல சைதலியான்னு சொல்றது பார்மசி. அந்த பார்மசிக்கு எடுத்து செல்றாரு. தனித்தனியா மொழிபெயர்க்க போனா ஒவ்வொரு சொல்ல புரிஞ்சு கொள்றது கஷ்டமா இருக்கும். அதனால பொதுவா இருக்கிற சொற்கள், முக்கியமான சொற்களை மட்டும் எடுத்து மொழிபெயர்த்தாலே நமக்கு சரியான அர்த்தம் வரும். அப்ப வாஹத நூருத்தீன் வரக்கத்தல் இலாஜ், நூருத்தீன் வரக்கத்தல் இலாஜ் அந்த சிகிச்சை பேப்பரை எடுத்தார். வதஹப பிஹா, அதனோடு சென்றார், அந்த சிகிச்சை துண்டை கொண்டு போனார். இல சைதலியா, அந்த பார்மசிக்கு கொண்டு போனார். லியுஹ்லிர என்று வரும். லியுஹ்லிர அத்தவா, லியுஹ்லிர அத்தவா என்ற மருந்தை கொண்டு வருவதற்கு. அஹ்லரேன கொண்டு வந்தான். அப்ப லியுஹ்லிர அத்தவா, அந்த மருந்தை வாங்கி கொண்டு வருவதற்கு பார்மசிக்கு அந்த வரக்கத்தில் இலாஜ் சிகிச்சை பேப்பரை நூருத்தீன் எடுத்து சென்றார். கருத்து கொடுக்கலாம். தகத்தம, தகத்தமேண்ட ஒரு அர்த்தம் முன்னேறினான் என்ற அர்த்தம் இருக்குது. தகத்தமையோட பி சேர்ந்து வரும்டா விண்ணப்பித்தான் என்ற அர்த்தம் வரும். தகத்தம என்று சொல் நிறைய வகையில யூஸ் பண்றது. இவ்விடத்துல முன்னுக்காகினான் அல்லது முன்னோக்கி சென்றான், முன்னுக்கு போற. நூருத்தீன், நூருத்தீன் முன்னுக்காகினான் அல்லது முன்னுக்கு சென்றான், முன் சென்றான். வாத்தல் வரக்கா, அந்த நூருத்தீன் முன்னுக்கு சென்றார், அந்த பார்மசிக்கு செல்றாரு. வாத்தல் வரக்கா, வாத்தல் வரக்கா லிஸ்ஸைதலியுன், லிஸ்ஸைதலியி என்று வரும். அப்ப சைதலி என்று சொல்றது பார்மசிஸ்ட், பார்மசி உரிமையாளர், பார்மசியில வேலை செய்கிறவர். அப்ப பார்மசி வேலை செய்கிறவரிடம் வரக்கா அந்த தாளை கொடுத்தான். ஆத்தாண்டா கொடுத்தான். அதல் வரக்கத்தை லிஸ்ஸைதலியி, பார்மசிஸ்டுக்கு அந்த தாளை கொடுத்தான், இந்த கருத்து வரும். தலப மின்ஹு அத்தவா, மேலும் அவரிடமிருந்து வேண்டினார். தலப மின்ஹு, அவனிடமிருந்து அவரிடமிருந்து வேண்டினார். யார்கிட்ட? அந்த சைதலிட்ட, அந்த பார்மசிஸ்ட் இருந்து வேண்டினார். பாஹலர, அந்த இதை வேண்டினார், என்னது? தவா, மருந்தை வேண்டினார். தலப மின்ஹு அத்தவா, மருந்தை அவரிடமிருந்து வேண்டினார். பாஹலர அசைதலியு அத்தவா, பாஹலர எனவே, எனவே ஃபேங்கிறது எனவே,
அஹ்லர் கொண்டு வந்தார். அஸ்ஸைதலியு சொல்றது ஃபார்மசிஸ்ட். அத்தவா மருந்தை, மருந்தை சைதலியு ஃபார்மசிஸ்ட் கொண்டு வந்தார். வஹுவ அக்ரசு, மேலும் ஹுவ அது இருந்தது, அந்த மருந்து இருந்தது. வஹுவங்கிறது அந்த மருந்து தான் குறிக்குது. வஹுவ அக்ரசு, அக்ரசு கர்சுன் குருசு குரசுன் அல்லது அக்ராஸ் ஜம்முன் அக்ராஸ் குரசுன். கொரசுன்டா வில்லை, டெப்லெட்டுக்கு சொல்றேன். அதுல ஜம்முன் தான் அக்ராஸ் என்று வருது. கொரசுண்ட ஜம்முன். அடுத்தது ஷராப், பானம். அது வில்லையாக டெப்லெட்டாக இருந்தது, மேலும் பானமாக இருந்தது, குடிப்பானமாக, அது மருந்தாக இருந்தது, மருந்து குடிக்கிற பானம் அதுக்கு சொல்றது. இப்போ ஷராப். வ ஹுக்குன், ஹுக்குன் ஹுக்னத்துண்ட ஜம்முன் ஹுக்கன். அப்ப மேலும் ஊசியாக இருந்தது. சரிதானே? அது ஊசியாகவும் பானமாகவும், குடிக்கிற பானம் அந்த மருந்தாகவும், மேலும் வில்லையாகவும், வில்லைன்னா டெப்லெட், டெப்லெட்டாகவும் அந்த மருந்து இருந்தது. சும்மா கதப அஸ்ஸைதலியோ, பின்னர் கதப அஸ்ஸைதலியோட அந்த பார்மசிஸ்ட் எழுதினார். அல மீது, அலான மீது, குள்ளி தவாயின் தரீக்கத தனாவலிஹி, அந்த தரீக்கத தனாவலிஹென்ற அதை எவ்வாறு உட்கொள்ளுவதென்று. தரீக்கா என்று சொல்றது பாதை அல்லது முறை என்ற கருத்துல வரும். தரீக்கான்னு சொல்றது. ஆஹ் அப்ப இந்த இடத்துல முறை என்று எடுக்கலாம். தரீக்க தனாவலிகை என்ற உட்கொள்ளும் முறையை. அப்ப உட்கொள்ளும் முறையை மருந்தின் மீது, அதன் ஒவ்வொரு மருந்தின் மீது, குள்ளுவன் சொல்றது ஒவ்வொரு அல்லது அனைத்து. அப்ப ஒவ்வொரு மருந்தின் மீதும் அல்லது அனைத்து மருந்தின் மீதும், அந்த எல்லா மருந்துகளுக்கும் எல்லான்னு எடுக்கலாம். அந்த எல்லா மருந்துகள்லையும் அவர் எவ்வாறு அந்த மருந்தை பாவிப்பது, அந்த எவ்வாறு அந்த மருந்தை ஆஹ் உட்கொள்ளும் முறையை, அந்த எவ்வாறு அந்த மருந்தை போடுற முறை, மருந்தை போடுறதுக்கு காலையிலையா இல்லை சாப்பாட்டுக்கு முன்னரா சாப்பாட்டுக்கு பின்னரா என்ற அப்படியான முறையெல்லாம் இருக்குத்தானே. அந்த தரைக்கத்தன ஒலிகைய அந்த மருந்தை உட்கொள்ளும் முறையை அந்த மருந்தின் மீது அனைத்து ஒவ்வொரு மருந்தின் மீதும் அந்த சைதலியோ பார்மசிஸ்ட் எழுதினார் என்ற கருத்துல வரும். பாத உஸ்பு இன், பாத உஸ்பு என்ற ஒரு வார காலத்துக்கு பின்னர், பாத உஸ்புயின் ஒரு கிழமைக்கு பின்னர், ஒரு வாரத்துக்கு பின்னர், ரஜ முஹம்மதுன் இலல் முஸ்தஷ்ஃபா, ரஜ முஹம்மதுன், முஹம்மது மீண்டார், மீண்டார். ரஜ என்ற திருப்பி போனார். ஆதங்கிற அர்த்தம். ரஜ ரஜ ஆத எல்லாம் ஒரே அர்த்தத்துல வருது. ஆத மீண்டு போனார், திருப்பி போனான். அப்ப ஒரு இலல் முஸ்தஷ்ஃபா வைத்தியசாலைக்கு, இப்ப வைத்தியசாலைக்கு ஒரு வார காலத்துக்கு பின்னர் முஹம்மது திருப்பி போறாரு. ஃபரஆஹு அத்தபீப், ஃபரஆஹு அத்தபீப், வைத்தியர் அவனை கண்டார். சானியத்து சானியத்து வஆத ஃபஹ்ஸஹு வதமஅனஹு. ஃபரஆஹு அத்தபீப், மேலும் வைத்தியர் இரண்டாவது முறையும் அவனை கண்டார். வஆத ஃபஹ்ஸஹு, மேலும் அவனது பரிசோதனையை மீட்டினார். ஆத மீட்டி செஞ்சாரு, திருப்பி அவனையும் அப்படின்னா கருத்தனின்னா திருப்பி அவனை பரிசோதித்தாரு என்ற மீனிங்ல வரும். ஆத ஃபஹ்ஸஹு, மேலும் அவனை பரிசோதித்தார். வதமஅனஹு, மேலும் தமஅனஹு என்று சொல்றது அவருக்கு ஆறுதல் படுத்தினார். தமஅனஹு நேத்து பார்த்துன்னு சொல். இத்துமஅன்னேண்டா ஆறுதல் படுத்தினான், ரிலாக்ஸ் பண்ணினான் என்ற அர்த்தத்துல வரும். அப்ப வத்தமஅனஹு என்றா மேலும் அவனை ஆறுதல் படுத்தினார். வகால லஹு, மேலும் அவனுக்கு கூறினார். அல்ஹம்துலில்லாஹ் அல ஷிஃபா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல ஷிஃபா சொல்றது சுகத்தை தந்த, அப்ப சுகத்தை தந்த, ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினான். ஹரஜ முஹம்மதுன் மினல் முஸ்தஷ்ஃபா, ஹரஜ முஹம்மத், முஹம்மது வைத்தியசாலையை விட்டு வெளியேறினான். மினல் முஸ்தஷ்ஃபாண்ட வைத்தியசாலையில் இருந்து. வஹுவ யக்கூலு, மேலும் அவன் கூறுகிறான். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஷிஃபாவு மினல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அஷ்ஷிஃபாவு மினல்லாஹ் அல்லாஹ்விடம் இருந்து எனக்கு ஆரோக்கியம் அல்லது சுகம், அஷிஃபான்னு சொல்றது சுகம். அப்ப சுகம் கிடைத்து விட்டது என்று சொல்றார்.
திருப்பி அங்கால பக்கம் 56ஆம் பக்கம் நினைக்கிறேன். 56ஆம் பக்கத்துல ஒரு இப்படி ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது. மாதா துரீது என்று கேட்குறாங்க. மாதா துரீது என்ற என்ன அர்த்தம்? மாதா துரீன்றா உங்களுக்கு என்ன வேண்டும்? அதுக்கு நாம பிளேங்க் கொண்டு தந்திருக்கிறாங்க. அதுல நாம விட எழுதணும். அப்ப அதுல நாம எவ்வாறு எழுதலாம்? கீழுக்கு வர வசனத்தை பார்த்துட்டு தான் நாம மேலுக்கு விடை எழுதலாம் எப்படின்னு. அப்ப பிகுல்லி சுரூர் மாதா துரீது என்று கேட்டதுக்கு பிகுல்லி சுரூர் ஹாத்தி வரக்கத்த தபீப் என்று வைத்தியர் தாளை கேட்கிறாரு. ஹாத்தி என்றா தா, ஹாத்தி என்றா தா, கிவ் என்று அர்த்தம். அப்ப வரக்கத்த தபீப் சொல்றது வைத்தியரின் தாள். வைத்தியரின் தாளை தா பிகுல்லி சுரூர் என்ற சந்தோஷம், இவ்விடத்துல மிக்க சந்தோஷம். அப்ப இவ்விடத்துல என்ன அர்த்தம் கொடுத்திருக்கலாம்? அப்ப இவ்விடத்துல அவர் எப்படி கேட்டிருக்கிறான்? அப்ப நான் எழுதுறேன் பாருங்க. உரீது, உரீது எனக்கு வேண்டும், பாலல் அதிவியா, பாலல் அல் அதிவியா என்று கேட்டிருக்கலாம். உரீது பாலல் அதிவியா, எனக்கு சில மருந்துகள் வேண்டும். பெகுல்லி சுரூர் அதுக்கு தான் ஒரு மிக்க மகிழ்ச்சி, மிக்க சந்தோஷம். ஹாத்தி வரக்கத்து தபி அந்த வைத்தியருடைய தாளை தா என்று கேட்கிறாரு. யாரு? பார்மசிஸ்ட். இடத்துல பார்மசிஸ்டுக்கு இடையில நடக்கிற ஒரு உரையாடல் தான் வருது. அப்ப பாருங்க, மின் பொல்லலிக்க எக்ஸ்கியூஸ் மீ அது தயவு செய்து என்று சொல்லலாம். உக்துபுலி அலா குல்லிதவா தரீகத தனாவலிகே மின் பொல்லலிக்க எக்ஸ்கியூஸ் மீ உக்துபுலி எனக்கு எழுதித்தாங்க. உக்துபுலி என எனக்கு எழுதித்தாங்க. அலா குல்லிதவா அனைத்து மருந்துகளிலும் அல்லது ஒவ்வொரு மருந்துகளிலும் எனக்கு எழுதித்தாங்க. தரீக்கத்தை தனாவலிகி அந்த மருந்தை எவ்வாறு பயன்படுத்தும் முறை என்று, அந்த மருந்தை எவ்வாறு யூஸ் பண்றேன்னு அந்த முறையை எனக்கு எழுதித்தாங்க என்று அந்த கஸ்டமர் ஜபூன் அந்த வாடிக்கையாளர் கேட்கிறாரு. திருப்பி அவரு ஒரு பிளேங்க் கொண்டு வருது. அதுக்கு அங்கால ஒரு வசனம் கொண்டு வருது. லாக்கின் அந்நவுல் அவ்வல் வைரு மௌஜூத். லாக்கின் என்றாலும் அந்நவுல் அவ்வல் முதலாவது வகை வைரு மௌஜூத் என்ற எங்களிடம் இல்லை. வைரு மௌஜூத் என்ற எங்களிடம் இல்லை. வைரு மௌஜூத், மௌஜூத் வஜது என்ற இருந்தது, கைரு மௌஜூத் என்ற எங்களிடம் இல்லை என்ற அர்த்தத்துல வரும். அவை இவ்விடத்துல அந்நவுல் அவ்வல் முதலாவது வகை எங்களிடம் இல்லை என்று சொல்றாரு. அப்ப இங்க முன்னுக்கு பிளேங்க வந்துருக்குது. அப்ப எப்படி கொடுக்கலாம்? எங்கிட்ட அந்த கொடுத்த மருந்துல கொடுத்த ஷீட்ல மற்ற மருந்துகள்லாம் எங்கிட்ட இருக்குது, முதலாவது மக மட்டும் இல்லை என்று இந்த உரையாடல் கொடுக்கலாம். அப்ப நம்ம எப்படி கொடுக்கணும் பாருங்க, எப்படி கொடுக்கலாம் என்று. குல்லு ஹாதத் தவா, குல்லு ஹாதத் தவா குல்லு ஹாதத் தவா மௌஜூதுன் ஹுனா என்று கொடுக்கலாம். குல்லு ஹாதத் தவா மௌஜூதுன் ஹுனா. அப்ப குல்லு ஹாதத் தவா மௌஜூதுன் ஹுனாண்டா இங்கே அனைத்து மருந்துகளும் இருக்கிறது. லாக்கின் என்றாலும் அந்நவுல் அவ்வல் முதலாவது வகை மருந்தானது கைரு மௌஜூத் எங்களிடம் இல்லை என்று கொடுக்கலாம். சரிதானே? திருப்பி அங்கால ஒரு பிளேங்கே தந்திருக்குது. அப்ப கேள்வியா நாமும் கேட்கணும், விடை எழுதணும். அவங்க அதுக்கு கீழுக்கு இருக்கிறத பார்த்தா தான் மேலுக்கு கேள்வி எழுதலாம். அப்ப கீழுக்கு என்ன சொல்றாங்கன்னா, தஜிதுஹு ஃபி சைதலியத் உக்ரா, தஜிதுஹு நீ அதனை பெற்றுக்கொள்வாய் அல்லது கண்டு கொள்வாய் என்ற அர்த்தம் கொடுக்கலாம். அதிலே நீ பெற்றுக்கொள்வாய் ஃபி சைதலியத் உக்ரா வேறொரு பார்மசியில. அப்ப வேறொரு பார்மசியில அதை நீ பெற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்வாய் என்று சொல்றாரு. அப்ப நம்ம மேலுக்கு எப்படி கேள்வியை அதை கேட்கலாம்? அப்ப அவர் எப்படியா கேள்வியை கேட்டிருப்பாருண்டா, ஐன அஜிதுஹு, ஐன எங்கே, ஐனா எங்கே, அஜிதுஹு ஐன அஜிதுஹுண்டா எங்கே நான் அதனை பெற்றுக்கொள்ளலாம். தஜிதுஹு ஃபி சைதலியத் உக்ரானி வேறொரு பம்சியை அதை பெற்றுக்கொள்ளலாம். சரிதானே?
திருப்பி மூணாவது பாருங்க, வகம் சமனு ஹாதிஹில் அதிவியா. வகம் சமன். அப்ப வகம் சமனின் ஹாதிஹில் அதிவியாண்டா இந்த மருந்துகளோட விலை என்ன, விலை எவ்வளவுன்னு கேட்கிறாரு. இப்ப கீழுக்கு நாம விலையை கொடுக்கணும், பிளேங்கா தந்திருக்கிறாங்க எவ்வளவு விலைன்னு, அது கீழே வைக்கிறத பார்த்தா தான் நம்ம இதுல வைக்கிறது கொடுக்கலாம். அப்ப ஹாதிஹி மிஅத ரியால், இந்த இருக்குது 100 ரூபாய், 100 ரியால் இருக்குது. அப்ப 100 ரியால் இருக்குது. வயபுகா லி சலாசூன, மேலும் 30 ரூபா மிஞ்சி இருக்கிறது. வயபுகா லி சலாசூன, என்னிடம் 30 ரூபா மிஞ்சி இருக்கிறது. இப்ப 100 ரூபா கொடுத்து 30 ரூபா மிச்சம் வந்திருக்கு. அப்ப மருந்து எவ்வளவு? 100 ரூபாயில 30 ரூபாய் கழிச்சா 70 ரூபா. அப்ப மருந்து 70 ரூபா. அப்ப அப்படித்தான் கொடுக்கணும். அப்ப எவ்வளவு இடத்துல கொடுக்கணும், அது மருந்து எவ்வளவுன்னு கேட்டதுக்கு, அப்ப ஹாதிஹில் அதிவியா, ஹாதிஹில் அதிவியா. ஏன் ஹாதிஹி என்று வருது? ஹாதிஹி என்று வாரத்துக்கான காரணம் அல் அதிவியாங்கிறது பெண் பால். அப்ப ஹாதிஹில் அதிவியா சமனுகா, அதனுடைய விலை, சமனுகா ஹாதிஹி அதிவியா சமனுகா சபுஊன ரியால், சபுஊன ரியாலன். சரிதானே? சபுஊன ரியாலன், அந்த மருந்துகளோட விலை 70 ரியால், 70 ரியால். திருப்பி பாருங்க, திருப்பி கேள்வியாக்க கொணுமாக்கும் பிளேங்கா தந்திருக்கிறாங்க, கீழுக்கு தந்திருக்கிறாங்க. நாம் ஆம் கதப்து லக தரீகத்த தனாவுல் கரி தரீகத்த தனாவலி அலா குல்லிதவா. அப்ப ஒவ்வொரு மருந்தின் மீதும், அனைத்து மருந்தின் மீதும் நான் அதற்கான முறையை, அதாவது யூஸ் பண்ணுவதற்கான முறையை நான் உனக்கு எழுதி தருகிறேன் என்று சொல்றாரு. ஆம் என்று வருது. அப்ப நம்ம கேள்வியை எப்படி கேட்கலாம்? அப்ப ஒவ்வொரு மருந்தின் மீதும் நீங்க அதுக்கு எவ்வாறு யூஸ் பண்ணுவதென்று எழுதித்தாங்க என்று கேட்கலாம். அப்ப அல்லது அந்த மருந்துகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்றும் கேட்கலாம். அந்த மருந்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்றும் யூஸ் பண்ணலாம். அப்ப இவ்விடத்துல எப்படி கொடுக்கலாம்டா, ஒன்று ஹல் கதப்த என்று கேட்கலாம். ஹல் கதப்த, நீங்கள் எழுதிட்டீங்களா? ஹல் கதப்த தரீகத்த தனாவுல் அலா குல்லி தவா. ஹல் கதப்த, ஹல் கதப்த, நீங்க எழுதிட்டீங்களா? இந்த கைஃபேன்னு கொடுக்கல காரணம் என்றால் நாம் என்று சொல்லி இருக்கிறாரு, அவர் ஆம் என்று கேட்டிருக்கிறாரு. அப்ப சும்மா கதப்துலக்க தரி கதத்தாவுல் அலா குலிதாவத் என்று மட்டும் வந்தா கைஃபேன்னு கொடுக்கலாம். இவ்விடத்துல நாம் என்று வந்ததாலே, ஆம் நான் உனக்கு எழுதித்தாரேன் என்று சொன்னதுல ஹல்ங்கிற கேள்விதான் வரும் பொருத்தம். அப்ப ஹல் கதப்த, நீங்க எழுதிட்டீங்களா? அப்ப ஹல் கதப்த தரி கதத்தனாவுல், அந்த எப்படி யூஸ் பண்ற முறை என்று, தரிகதத்தனாவுல் அது எவ்வாறு யூஸ் பண்ற முறையை நீங்க எழுதிட்டீங்களா? ஹா அலா குல்லி தவால், இதே நம்ம மேலுக்கு எடுத்து போட்டா சரி. இந்த இதே நாம் கதப்து லக்க தரிகதத்தனாவுல் அலா குல்லி தவான்னு வருது. அப்ப இவ்விடத்துல கேள்வியா மாத்தணும்டா, ஹல் கதப், கதப் தூ ஒன்று வருது இவ்விடத்துல. நாம் கதப்து, நான் எழுதினேன், எழுதிவிட்டேன் என்று சொல்றாரு. அப்ப கேள்வியா கேட்கணும்டா ஹல் கதப்தே என்று போட்டா சரி. ஹல் கதப்தே லீ, லக்கங்கிறது லீயா மாறும். கேள்வியா கேட்கும் போது எனக்கு என்று மாறும், உனக்குங்கிறது எனக்கா மாறும். அப்ப ஹல் கதப்தே லீ தரிகதத்தனாவுல் அலா குல்லி தவா, நீங்க அனைத்து மருந்துகளின் மீது அந்த எவ்வாறு யூஸ் பண்ணுவங்கிற முறையை எழுதிட்டீங்களா? சரிதானே? இது மேலுக்கு வரும் அவ்வாறு. திருப்பி ஒரு பிளேங் தந்திருக்கிறாங்க, மிலாக்கத்துன் சகைரா ஃபகத். மிலாக்கத்துன் சகைரான்னு சிறியதொரு கரண்டி மட்டும். பாத கொல்லி வஜிபா, வஜிபான்னு சொல்றது தடவை, அந்த சாப்பாட்டு வேலைக்கு சொல்றது. சாப்பாட்டு வேலை, சாப்பாட்டு தடவை, ஒவ்வொரு சாப்பாட்டு வேலையும் இருக்குவா. வஜபத்து தாமன்னு சொல்றது சாப்பாட்டு வேலை. காலை மாலை, காலை இது பகல் லஞ்ச் டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர், 3 வேலை இருக்குத்தானே, அதுக்கு தான் வஜபத்து தாம் சொல்றது. அப்ப வஜபான்னு சொல்றது தடவை, வேலை, சாப்பாட்டு வேலை.
அப்ப ஒவ்வொரு வேலைக்கும் பின்னர், ஒவ்வொரு சாப்பாட்டு வேலையும் பின்னர் சிறியதொரு கரண்டி மட்டும் என்று சொல்றார். அப்ப இவ்விடத்துல எவ்வாறு கேள்வியா கேட்கலாம் நாம? அப்ப எவ்வாறு யூஸ் பண்ணுவது என்றும் கேட்கலாம். அப்ப கைஃப அத்தனாவலு ஹாதத்தவா என்று கேட்கலாம். கைஃப அத்தனாவலு ஹாதத்தவா, நான் இந்த மருந்தை எவ்வாறு யூஸ் பண்ணுவது, எவ்வாறு பாவிப்பது கேட்டிருந்தா சரியா வரும். கைஃப அத்தனாவலு ஹாதத்தவா, நான் இந்த மருந்தை எவ்வாறு பாவிப்பது, எவ்வாறு யூஸ் பண்ணுவது. மில்லாக்கத்துன் சகைரா ஃபக்கத், ஒரு சிறியதொரு கரண்டி மட்டும். பாத புள்ளி வஜிபா, ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு பின் ஒவ்வொரு சாப்பாடு வேலையும் பின்னரும் ஒரு சிறியதொரு கரண்டி மட்டும் போட்டீங்கன்னா சரி. திருப்பி அங்கால இன்னொரு இடைவெளி தந்திருக்கிறாங்க. கீழே ஹுக்னத்துன் வாஹிதா ஃபில் யௌம், ஹுக்னத் ஒரு நாளில் ஒரு ஊசி மட்டும், ஒரு ஊசி இருக்கிறது. அப்ப இவ்விடத்துல எப்படி கேள்வி கேட்கலாம்? அப்ப ஊசி ஒரு நாளைக்கு எத்தனை இருக்குதுன்னு கேட்கலாம், அல்லது ஊசி இருக்கிறதா என்று கேட்கலாம். அப்ப இவ்விடத்துல எவ்வாறு கொடுக்கலாம்? கைஃபல் ஹுக்னா, கைஃபல் ஹுக்னா, கைஃபல் ஹுக்னா அல்யவும் பில்யவும் கேட்கலாம். பில்யவும், அப்ப ஒரு நாளில் ஊசி இருக்கிறதா, ஒரு நாளில் ஊசி, ஊசி எவ்வாறு என்று கேட்கலாம். கைஃபைண்டா எவ்வாறு தானே. அப்ப ஒரு நாளில் ஊசி எவ்வாறு, ஒரு நாளைக்கு ஊசி எத்தனை போடணும் அப்படி கேட்கறதுக்கு தான் கைஃபல் ஹுக்னா ஃபில் யௌம், ஒரு நாளைக்கு எத்தனை ஊசி போடணும் என்று கேட்கலாம். ஹுக்னத்துன் வாஹிதா ஃபில் யௌம் என்று சொல்றாரு. அதே மாதிரி ஹலில் ஹுக்னா ஃபில் யௌம் என்னும் கேட்கலாம். ஹலில் ஹுக்னாண்டா ஒரு நாளைக்கு ஊசி இருக்கிறதா என்று கேட்கலாம். அப்ப ஹுக்னத்துன் வாஹிதா ஃபில் யௌம் என்று பதில் சொல்லுவாங்க. ஹல்லும் அல்லது கைஃபே என்னும் போடலாம். சாரி, மாறிட்டு ஹல் என்னும் போடலாம், கைஃபே என்னும் போடலாம். அப்ப திருப்பி அங்கால பாருங்க, நஅம் ஆம் அத்தபீபு ஹுவல்லதி யுதீக அல் ஹுக்னா. அப்ப இவ்விடத்துல சொல்ற என்னண்டா, உனக்கு வைத்தியர் தான் ஊசியை போடுவார். நஅம் ஆம் அத்தபீபு ஹுவல்லதி யுதீக அல் ஹுக்னா. அவ வைத்தியர் தான் உனக்கு ஊசியை போடுவார் என்று சொல்றார். ஹுக்னத்துன் வாஹிதா ஃபில் யௌம், ஒரு நாளில் ஒரு ஊசி இருக்கிறது. நாம் அல் தபீபு அல்லதி யுதீகல் ஹுக்னா, உனக்கு வைத்தியர் தான் அந்த ஊசியை போடுவார். இவ்விடத்துல ஊசி இருக்கிற என்றுதாங்கிறத விட கைஃபதம் பொருத்தம். ஏனண்டா ரெண்டாவது வரி வருது, எவ்வாறு ஊசியை போடுறங்கிற இது வருது. அப்ப அதனால கைஃபேன்னு கேட்கலாம். அப்ப கைஃபல் ஹுக்னா ஃபில் யௌம், ஒரு நாளில் எவ்வாறு ஊசி என்று கேட்கலாம். அப்ப அதே மாதிரி யாரு அந்த ஊசை எனக்கு போடுவார் என்னும் கேட்கலாம் கேள்வியா. அப்ப மணில்லதி யோத்தி என்கிறது இடத்துல யோத்தி என்று வருது. யோத்தி அல் ஹுக்னா, யோத்தினி என்று எடுக்கலாம். யார் எனக்கு ஊசி போடுவார் என்று கேட்கலாம். அப்ப அங்கால கீழுக்கு அஃப்வன் என்று வருது. அப்ப அஃப்வன் வந்தான மேலுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? சுக்ரன் என்று சொல்லுவோம், நன்றி. விளங்குதானே? அப்ப இது ஒரு பயிற்சியா தந்திருக்குது. அப்ப இது ஒரு பயிற்சியா நீங்க செஞ்சு அனுப்புங்க, எனக்கு நான் திருத்தி அனுப்புறேன். இதோட நம்மளோட பாடத்தை முடிச்சுக்குவோம். இன்றைக்கு ஜூம் கிளாஸ் செய்யறது கஷ்டம், அதான் நான் உங்களுக்கு ரெக்கார்டிங்கை போடுறேன். பின்னர நான் வேலையா போறேன். இன்ஷால்லா எக்ஸாமும் இருக்குது, அப்ப அதுக்கும் படிக்கணும் இன்ஷால்லா. சரி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.